ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா புக்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான சப்ஜெக்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சப்ஜெக்டில் நம்ம ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஃபார்முலா அடங்கிய ஒரு புத்தகத்தை நமக்கே கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா காலேஜ்லையும் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரெஃபர் பண்ணி கொடுக்குறதே இதுதான், இந்த புக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ தேங்க்ஸ் ஃபார் தட் நியூ ஏஜ் இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிடெட் பப்ளிஷர்ஸு. ஸோ இதை நான் பசங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். இந்த புக்கு கொடுத்தவங்களுக்கு வந்து தேங்க்யூ. 7th எடிஷன் புக்கை நான் வச்சு ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். நிறைய எடிஷன் புக் இருக்குது. மேக்ஸிமம் உங்கள் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் ஒரு புக் கொடுப்பாங்க. ஸோ அந்த புக்லேருந்து தான் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு ஒரு சில காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனல் டேட்டா புக்கே யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி புக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணதாக இருக்கும். சப்போஸ் காலேஜில் கொடுக்குற புக்குனா வந்து பார்த்திங்கன்னா எந்த எடிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க, உங்களோட புக்கு எந்த எடிஷன் பார்த்துக்கோங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து இது 7th இப்போ 9th எடிஷன் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ 9th எடிஷனில் இருக்க புக்குக்கும் ஒவ்வொரு எடிஷனுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 2 to 3 பேஜஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால் அவ்வளோதான். ஸோ அதனால் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வழி என்ன, மெத்தட் என்னங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இதோட அப்கமிங் அப்டேட்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ வாங்க கண்டென்ட்டை பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் யூனிட் வந்து வைஸ் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கண்டக்ஷன் யூனிட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கண்டக்ஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருதுன்னா இந்த கண்டக்ஷன் இண்டெக்ஸ் எடுத்துட்டோம்னாலே போதும். மேக்ஸிமம் தனித்தனியாக தேடி கண்டுபிடிச்சி பக்கத்தை மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு இருந்தீங்கன்னா பெட்ரு. ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண அது மனப்பாடம் ஆயிரும். சப்போஸ் அப்படி இல்லை, திடீர்னு கண்டுபிடிக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இண்டெக்ஸ் பேஜ் தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டக்ஷன் இருக்குது. ஸோ கண்டக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டக்ஷன் ரிலேட்டட் வேல்யூஸ் ஃபுல்லாகவே இதுக்குள்ளே தான் இருக்கும். பார்த்துங்க ஃபின்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபின்ஸ் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டரு, ஸ்லாபு, அந்த ப்ராப்ளம் எல்லாமே இந்த 44லேயே இருந்துடும். செக் பண்ணி பார்த்துருவோமா? 44 இருக்கலாம். ஸோ இப்போ வந்து 44க்கு வந்துட்டு அந்த பேஜுக்கு. ஸோ இப்போ உங்கள் புக்கில் இருந்துச்சுன்னா உங்கள் டேட்டா புக்கில் எந்த பேஜில் இருக்குங்கோ அந்த கண்டென்ட்டை பார்த்துக்கு வந்துட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு ஈஸியாக வந்துடலாம். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே பேசிக் ஃபார்முலா ∆T/R. ஸோ அந்த ஃபார்முலா இங்கே இருக்குது. இது இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்லாப் இருந்துச்சுன்னா இங்கே, இது ஒரு கன்வெக்ஷன் இருந்துச்சுன்னா இங்கே, ஸோ இது வந்து ரேடியேஷனுக்கு இருந்துச்சுன்னா இங்கே. ஸோ இந்த ஃபார்முலாஸ் அவைலபிளாக இருக்குது. இது என்ன வேல்யூ, என்ன ஃபார்முலா இங்கே பாருங்கள். இது டிஸ்கிரிப்ஷன், எதுக்கு, அதுக்கான விளக்கம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காரலேஷன் வந்து வேலிடிட்டி. ஸோ இது காரலேஷனுங்க வேலிடிட்டி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸு. ஸோ இது நொட்டேஷன்ஸுங்கிறது என்ன கேட்டிங்கன்னா இதில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு நொட்டேஷன்ஸு எல்லுனா என்ன, கேனா என்ன, ஏனா என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அவைலபிள் இந்த சைடு இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒன்றுமே தெரியலனா கூட பிரச்சனை கிடையாது. உங்கள்கிட்ட கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த யூனிட்டு, அது என்ன ஸ்லாபா சிலிண்டராங்க, அதை மட்டும் கன்சிடர் பண்ணிங்கனாலே ஈஸியாக ஃபார்முலாஸ் போச்சு சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 1 dimensional ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் கண்டக்ஷனில் இது வந்து ஹாலோ சிலிண்டர். ஸோ அதுக்கான ஃபார்முலா நொட்டேஷன்ஸ். இது ஹாலோ ஸ்பியர். ஸோ அதுக்கான ஃபார்முலாஸு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காம்போசிட் வால்வு. ஸோ பிளேனு, காம்போசிட் பிளேனோட ஃபார்முலாஸ்லாம் மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் அடங்கும். ஸோ காம்போசிட் வால்வில் இருக்க இது வந்து L1, L2, L3 3 ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 3 ஸ்லாபுக்கு மேலே போச்சுன்னா இன்னொன்று ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இல்லை 2 ஸ்லாப் தான் இருக்குன்னா ஒரு ஸ்லாபோட வேல்யூஸை குறைச்சிக்க வேண்டியதான். இப்போ இது கன்வெக்ஷனும் சேர்த்து இருக்குது. காம்போசிட் பிளேன் வாலு வித் கன்வெக்ஷன் அண்ட் சைட்ஸு. ஸோ 2 சைடும் கன்வெக்ஷனும் இருக்குது. ஸோ கன்வெக்ஷன் இருக்கிறதுனால TA TBன்னு ஒன்று இருக்குது, HA HBன்னு ஒன்று இருக்குது. ஸோ சைட்ஸுக்கு எப்பவுமே T1 T2 T3 T4 தான். ஓகேங்களா? ஸோ அதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ இது கரஸ்பாண்டிங் R = 1/A × 1/HA + L1/KA அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இண்டிவிஜுவலாக ஒரு வேல்யூஸ்க்கு என்னங்கிறத சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு ஹாஃபில் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர்ஸ், ஹாலோ சிலிண்டர்ஸு. ஸோ அதுக்கு வந்து கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ இப்போ இது வந்து 1 2 3, அதாவது ஒரு சிலிண்டர் மேலே 2 லேயர் சுற்றி இருக்காது. ஸோ அப்போ அதனால் R1 இருக்குது, R2 இருக்குது, R3 இருக்குது, R4 இருக்குது. ஓகேங்களா? ஒரு சிலிண்டர் எடுத்துட்டோம்னாலே ஹாலோ எடுக்கும்போது R1 R2 2 சாதாரணமாக வந்துடும். ஸோ அதனால் எத்தனை லேயர் போடுறோமோ அதனை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டும். ஸோ அது கரஸ்பாண்டிங் ஃபார்முலா. ∆T அதாவது Q = ∆T/R காமன் ஃபார்முலான்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ அதனால் R = 1/2πL × 1/HAR1 + 1/K1 ln R2/R1. ஸோ அப்படியே வந்துட்டுருக்கோம். 1/K2 + 1/K2 ln R3/R2 + 1/K3 ln R4/R3 + 1/HBR4. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா லாஸ்ட்டு
சப்போஸ் இங்கே R3 வரைக்கும் தான் இருக்குன்னா இந்த இடம் இங்கே வந்துடும் 1/HB R4ங்கிறதுல R3ன்னு வந்துடும். ஒரு லேயர் கட் பண்ணோம்னா அப்படி வந்துடும். ஸோ அவ்வளோதான் அது. ஸோ இது வந்து சிலிண்டருக்கு அடுத்து ஸ்பியருக்கும் அதே மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இந்த வேல்யூஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ காம்போசிட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ABCன்னு அதாவது L1 L2 L3 3 வச்சு தான் பார்த்தோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. இதில் நிறையா இந்த மாதிரி சீரிஸ் பேரலல் கனெக்ஷன்லாம் இருக்குது. ஸோ சீரிஸ் பேரலல் காம்போசிட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி ஃபார்முலா போடுறது? ஓகேவா? ஸோ இது வந்து எப்படிங்கிறது இங்கே இது வந்து R1, இது வந்து R2ங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 எப்படி இருந்துச்சுன்னா RB/RC RB/RCன்னு எடுத்துக்கணும். சப்போஸ் 3 இருந்துச்சுன்னா அதுக்கு இப்படி எடுத்துக்கணும் RG அதை வந்து R3ன்னு எடுத்துக்காங்க. அப்புறமேட்டு ஒன்றையும் கண்டுபிடிச்சி R1 R2 R3 Rன்னு எடுத்துக்காங்க, R4ன்னு எடுத்துக்காங்க. ஓகேங்களா? அதுதான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸு தனித்தனியாக இருக்குது. R1ங்கிறது RA மட்டும்தான், R2ங்கிறது இது 2க்கும் இருக்கிறதுக்கான இந்த ஃபார்முலா, R3ங்கிறது இந்த 3 இருந்துச்சுன்னா இருக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இது வந்து உங்களுக்கு அனுப்பலாம். ஸோ இது எக்ஸாக்டாக உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படியே வராது. சப்போஸ் உங்களுக்கு இதில் இங்கே ABC அது இல்லாமல் டிங்கிறது க்ளோஸ்டாக ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். இந்த 2 ஃபார்முலாவோட ஈக்குவல் ஃபார்முலா எடுத்துக்கிட்டு 3ஆவது ஃபார்முலா எதுவோ அந்த மாதிரி எடுத்து தான் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணுறது பண்ணிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் காம்போசிட் வால்ஸ் போச்சா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்டென்ஸு, இதில் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸு ஸோ வந்தால் வரலாம். இருந்தாலும் பார்த்துக்குங்க என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்குங்க. சப்போஸ் நீங்கள் மாடல் எக்ஸாமில் இருந்தீங்கன்னா சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா அந்த டயத்துலலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் இருக்க இன்னொரு ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபின்ஸு. ஸோ ஃபின் ஆர் எக்ஸ்டெண்டட் சர்ஃபேஸ் இங்கே இருக்குது. சப்போஸ் இது எப்படின்னு கண்டுபிடிக்க தெரியலன்னா நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணிடணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம கண்டென்ட் பேஜ் வந்துடும். கண்டென்ட் பேஜ் வந்துட்டு ஃபின் எந்த இடத்துல இருக்குது, பேஜ் நம்பர் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பேஜுக்கு நம்ம வந்துட்டோம்னா முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ ஃபின்னில் வந்து பார்த்திங்கன்னா இதோட அமைப்பே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் இப்போ அதில் எப்படி சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை ஃபின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபின்னில் யூஸ் பண்ணுற நொட்டேஷன்ஸோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேஸு டெம்பரேச்சர், அதை வந்து டிபின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து வெளியில் இருக்க டெம்பரேச்சர் T∞ இல்லை ஹெச்னு வச்சுருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது டிஸ்டன்ஸு x1 டிஸ்டன்ஸு, அதில் இருக்க டெம்பரேச்சர் Tன்னு சொல்கிறோம், அதை TXன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து பெரிமீட்டருக்கான அது. ஸோ அது வந்து ஃபின் எஃபிஷியன்சி, இது வந்து லெங்க்த்துங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி பார்க்கணுன்னா, டைப்ஸ் ஆஃப் ஃபின்னுங்கிறது இந்த பக்கம் இருக்கும். லாங் ஃபின்னு, ஷார்ட் ஃபின்னில் எண்டு இன்சுலேட்டடு, எண்டு நாட் இன்சுலேட்டடு. ஸோ அப்படி இருக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா T - T∞ TB - T∞ தான் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷனு. அது ஈக்குவல் டு லாங் ஃபின்னுக்கு e⁻−mx. ஷார்ட் ஃபின்னில் வந்து பார்த்திங்கன்னா காசு m × L-x / cos h ml. இந்த ஹெச்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹைபாட்டன்ஸ் சொல்லுவாங்க. காசு ஹைபாட்டன்ஸு, சைன் ஹைபாட்டன்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஹெச் நீங்கள் உடனே ஹைட்டுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா தப்பாக போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை பின் Q வந்து பார்த்திங்கன்னா இங்கே TB - TW, இங்கே HPKA பவர் 0.5. இந்த 0.5 வந்து இந்த HPKAக்கு மட்டும்தான் வரும். இது வந்து என்தால்பி, இது வந்து P வந்து பெரிமீட்டர், H வந்து கண்டக்டிவிட்டி, A வந்து ஏரியா. ஸோ அது கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இதனால் சொல்கிறேன். ஸோ இது வந்து 0.5ங்கிறது சில புக்கில் வந்து ஸ்கொயர் ரூட்டுன்னு கூட போட்டிருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ஸோ அதை எடுத்துக்கோங்க. இந்த Q ஃபார்முலா இதுக்கு, ஓகேங்களா. இதே ஷார்ட் ஃபின்னுக்கு Q ஃபார்முலா இது. ஸோ அதே டேர்ம் எடுத்துக்கிட்டு அந்த டேர்மில் என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவாக tan ஹைபாட்டன்ஸ் ml சேர்த்துக்கணும். இங்கே ஷார்ட் ஃபின்னுக்கு இங்கே தனியாக வந்துருச்சு. ஷார்ட் ஃபின்னுக்கு பார்த்திங்கன்னா எண்ட் இன்சுலேட்டர். இது என்னன்னு கேட்டிங்கன்னா டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை ஃபின்னுக்கான ஃபார்முலா இது TB - T∞ சொல்லிட்டு அப்படி இந்த ஃபார்முலா. இங்கே இது வந்து ஃபின் எஃபிஷியன்சியோட ஃபார்முலா. ஸோ ஃபின் எஃபிஷியன்சி லாங் ஃபின்னுக்கு கிடையாது, இங்கே ஷார்ட் ஃபின்னுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இது காம்படிட்டிவ் எக்ஸாமில் இது அதிகமாக வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. tan h ml/ml. ஓகேங்களா. என்ன எம்னு சொல்லிக்கிட்டே இருக்கமே, எம் வந்து அதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க, ஸ்பெசிஃபைடு அண்டு டெம்பரேச்சர்ஸு. ஸோ x = L தான், T = L தான் கொடுத்தாங்கன்னா ஸோ அதுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ அந்த மாதிரி மென்ஷனிங் கொடுத்துருக்கு, ரைட்டுங்களா. ஸோ இதுலேயே வந்து என்ன பண்ணலாம்னா டைப்ஸ் ஆஃப் ஃபின் ஃபார்முலா எழுதிக்கலாம். லாங் ஃபின்னு, ஷார்ட் ஃபின்னு அது எடுத்துக்கலாம். ஃபின் எஃபிஷியன்சி ஃபார்முலா ஒன்று எழுதலாம், ஓகேங்களா. ஸோ 2 மார்க்ஸும் இதில் அவைலபிள் தான். ஸோ இப்போ அப்படி பார்க்குறப்ப இந்த எம்னு சொல்லிட்டு இருக்கோமே, அந்த எம்ங்கிறது என்னங்கன்னா m = √HP/KA.
ஓகேங்களா. ஸோ இதுதான் இதில் இருக்க டிஃப்ரென்ஸு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச்பி டிவைடட் பை கேங்கிறது தான் இது. ஸோ இதில் என்ன நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோங்கிறதையும் அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் யூனிட்டுக்கு தேவையான டேட்டா புக்கில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஃபார்முலாஸு. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலாஸ் தெளிவாக இருந்துச்சுனாலே நம்ம ஈஸியாக சம் சால்வ் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபின்ஸ் ப்ராப்ளம் போடுறப்ப சம் இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிராஃப்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி வரலாம். என்ன டைப் ஆஃப் ஃபின்னு யூஸ் பண்ணுறோங்கிறத வச்சு என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வரதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இது டிபெண்ட் அப்பான் த ப்ராப்ளம் பேஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கிராஃப்ஸும் இருக்கும். இந்த கிராஃப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம் ரிலேட்டடாக தேவைப்படுறப்ப அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பிளேட் ஃபின்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டைப்ஸ்க்கு ஏற்றாப்புல நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டு கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் அந்த கிராஃப்லேருந்து வச்சு எடுத்தோம்னா இந்த இதுக்கு கரஸ்பாண்டிங் எஃபிஷியன்சி கூட கண்டுபிடிக்கலாங்கிறது இது. ஸோ இப்போ இந்த மாதிரி வைக்கிறதுனால என்ன கேட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் எல்லாமே வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெச்எப்டி டேட்டா புக்கை எப்படி கன்வெக்ஷன் ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணலாங்கிறது, அதாவது யூனிட் 2ல் வர்ற கன்வெக்ஷன் ப்ராப்ளத்துக்கு எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது. ஸோ அதுக்கு முதல்ல இந்த பேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இண்டெக்ஸ் பேஜுக்கு போயிருங்க. இப்போ இண்டெக்ஸ் பேஜ் போனீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் பேஜில் நமக்கு கன்வெக்ஷன் இருக்கும். ஸோ கன்வெக்ஷனில் இங்கே பேஜ் நம்பர் இருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு எடிஷனுக்கு ஏற்றாப்பில் ஒவ்வொன்றா வந்து இந்த பேஜ் நம்பர் மாறும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் டேட்டா புக் என்னவோ ஸோ அதில் போய் பார்த்துக்குங்க. இந்த டேட்டா புக் என்னன்னு கேட்டிங்கன்னா 7th எடிஷன் புக்கு. ஸோ இப்போ அந்த 7th எடிஷன் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா கன்வெக்ஷனுக்கு வந்து 113ல் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 113ல் எக்ஸ்டர்னல் ஃப்ளோக்கான இது கிடைக்கிது ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து என்னென்னா கன்வெக்ஷன் ப்ராப்ளத்துக்கு இனிஷியல் ஸ்டார்ட்டு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுன்னா ஒரு ரொட்டீனாக வந்து ரிப்பீட்டடாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் இந்த ப்ராப்ளத்திலலாம் என்ன மேக்ஸிமம் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்பாங்க. இன்னொன்று வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து நமக்கு தெரியும் Q = HA டெல்டின்னு தெரியும். ஸோ இப்போ அந்த H எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் இந்த ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்தில் இது வந்து இதில் என்ன ஃப்ளோ இருக்குது ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் இதில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம டைமென்ஷன்லெஸ் நம்பர்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ அந்த நம்பர்ஸோட ஃபார்முலாஸு என்ன டீட்டெயில்ஸுங்கிறத நம்ம இந்த பேஜில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எப்போவுமே எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே கன்வெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பயட் நம்பர், ஆயிலர் நம்பரு, ஃபோரியர் நம்பரு, ஃபரோட் நம்பரு, கிரிட்ஸ் நம்பரு அப்படின்னு சொல்லி நிறையா நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வரும். ஸோ இந்த நேமு இந்த சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிங்கன்னா GR நம்பரு, PR நம்பரு, ரெனால்ட்ஸ் நம்பர் தான் ரிப்பீட்டட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே ரெனால்ட்ஸ் நம்பர் இங்கே இருக்குது. டிஃபைன் ரெனால்ட்ஸ் நம்பர்னு கொடுத்தாங்கன்னா நம்ம தனியாக படிக்கணும் கூட அவசியம் கிடையாது. ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் a ratio of inertia force to the viscous force which is notated by RE. ஸோ RE = UL divided by mu இல்லை UD divided by mu இல்லை UD rho divided by mu அப்படின்னு சொல்லி கூட நம்ம வச்சு இந்த ஈக்குவேஷனை எழுதி காட்டலாம். இது ஒரு 2 மார்க்காக வரும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த நம்பர் கேட்டாங்கனாலும் அந்த நம்பரை பற்றி நீங்கள் இங்கே சிக்னிஃபிகண்ட்டை எழுதி இங்கே ஃபார்முலா எழுதி நோட்டேஷன் எடுத்து போட்டிங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அந்த 4 பாயிண்ட்ஸ் போட்டிங்கனாலே 2 மார்க் வந்துடும். கண்டிப்பாக இதுலேருந்து வந்து ஒரு 2 மார்க் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரைட். ஸோ இப்போ வாங்க இப்போ ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுங்க மெத்தடை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து 2 டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க. ஃபிலிம் டெம்பரேச்சருக்கான ப்ராப்பர்ட்டிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான மெயின் ஃபார்முலா இங்கே இருக்கும். ஸோ அது TF = TW + T∞ divided by 2. ஸோ அதில் TWனா என்ன, T∞ என்ன அப்படிங்கிறதுலாம் இங்கே சைடில் நொட்டேஷன்ஸில் இருக்கும். இங்கே கார்லேஷன் வேலிடிட்டிங்கிறதுல என்னென்னா ஃபார்முலா இருக்கும். இங்கே கண்டிஷன்ஸ் இங்கே இருக்கும், நேம் இங்கே இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளோ இருக்குது. இது வந்து எதுக்கு ஆரம்பிக்கிறேன்னா ஃப்ளாட் பிளேட்டுக்கு ஆரம்பிக்கிறோம். ஃப்ளாட் பிளேட் இருக்குது, சிலிண்டர் இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ ஃப்ளாட் பிளேட் பார்க்குறோம். ஃப்ளாட் பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோஸ் நிறையா இருக்குது. லேமினார் ஃப்ளோ இருக்குது, டர்புலன்ட் ஃப்ளோ இருக்குது. அதில் லேமினார் ஃப்ளோ டு டர்புலன்ட் ஃப்ளோ இருக்குது. ஸோ இப்போ லேமினார் ஃப்ளோ நிறையா நம்ம அதில் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அதில் லேமினார் ஃப்ளோங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரெனால்ட்ஸ் நம்பர் <5 × 10⁵ இருந்துச்சுன்னா அது லேமினார் ஃப்ளோ. ஸோ அந்த கண்டிஷனும் இங்கேயே இருக்குது. ஸோ இப்போ அதில் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கொஷினாகவே வரும். இதில் ஒவ்வொன்றா கேட்டு அவங்க கிவன் டேட்டா கொடுத்துருக்கதை நீங்கள் மட்டும் சும்மா படித்து பார்த்தீங்கன்னா போதும். அந்த இதை இங்கே நொட்டேஷன்ஸில் இங்கே செக் பண்ணிக்கலாம். நொட்டேஷன்ஸில் இங்கே செக் பண்ணிங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ∆Hx = என்னென்னா ஹைட்ரோடைனமிக் பவுண்டரி லேயர் திக்னஸ்.
del Txனா தெர்மல் பவுண்ட் லேயர் திக்னஸ், del Xனா டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் அட் எக்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வேணும்னா இங்கே லேமினார் ஃப்ளோக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு 6-7 டேட்டாஸ் கொடுத்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு ப்ராப்ளமாக கேட்பாங்க. ஸோ இப்போ அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணணும்னா 5 × REX × 0.5 சொல்லிட்டு இந்த டேட்டாஸ்லேருந்து எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுத்து எழுதிட்டு கான்ஸ்டன்ட் வால் டெம்பரேச்சர்னா இந்த ஃபார்முலா என்னென்னா பிராண்டில் நம்பர் 0.6லேருந்து 50க்குள்ளே இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். நசல் நம்பர் எக்ஸ், அதாவது NUXனா எக்ஸுக்கு ஒரு லெங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸுக்குன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறது. இங்கே REXனா என்ன அர்த்தம்னா இப்போ REக்கு ஃபார்முலா பார்த்தோம் பார்த்தீங்களா, UL/μன்னு பார்க்குறோம்ல. மியூன்னு பார்க்குறப்ப அதில் ULங்கிற இடத்துல எல்லுக்கு பதிலாக எக்ஸ், இந்த எக்ஸ் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டால் ஓகே ஆகிடும். ஸோ அந்த இதை எடுத்துக்கோங்க. பிராண்டி நம்பர் வேல்யூஸ் இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து எடுத்து எழுதணும். ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மீன் ஃபிலிம் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும்ல TF. ஸோ இந்த மீன் ஃபிலிம் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து வாட்டரா, ஏரா, இல்லை வேறு ஏதாவது கேஸாங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வாட்டரா, ஏரா, கேஸாங்கிறப்ப நம்ம எந்த இடத்துல போய் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறீங்கன்னா திரும்ப வந்து நீங்கள் கண்டென்ட் பேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை, இது வந்து மெட்டல்ஸ்க்கு இருக்குது, இது அல்லாய்ஸ்க்கு இருக்குது, இது நான் மெட்டாலிக் சாலிட்ஸ்க்கு, இது காமன் மெட்டீரியல்ஸ்க்கு, இது இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ்க்கு, இது லிக்விட்ஸ்க்கு, இது லிக்விட் மெட்டல்ஸ்க்கு, இது கேஸ் வேப்பர்ஸ்க்கு. ஏர்னாலும் கேஸில் தான் வரும், வாட்டர்னால் இங்கே லிக்விட்ஸ்க்கு வரும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது ஏரு அப்படின்னா நம்ம இங்கே போய் 34 இந்த கேஸ் வேப்பரில் போய் நம்ம எடுத்து பார்க்கணும். இல்லை வாட்டர்னா இங்கே லிக்விடில் போய் பார்க்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ லிக்விட் வாட்டர்னா நான் காட்டுறேன். ஸோ வாட்டர்னா காட்டுறேன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட்ஸ் சொல்லி ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இது வாட்ரு. இப்போ இந்த டெம்பரேச்சர் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். அந்த டெம்பரேச்சருக்கு கரஸ்பாண்டிங் டென்சிட்டி, கினமேட்டிக் விஸ்காசிட்டி, தெர்மல் டிஃப்யூசிவிட்டி, பிராண்டில் நம்பர், ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, தெர்மல் கண்டக்டிவிட்டி, இது எல்லா வேல்யூமே நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 60 டிகிரி இல்லை 40 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர்னா கரஸ்பாண்டிங் வேல்யூஸும் அதே ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி ஸ்டீம் டேபிளில் பார்ப்போமோ அது மாதிரி பார்த்து எழுதிக்கலாம். சப்போஸ் இது வந்து வாட்ரு இல்லை அமோனியா அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். அப்படியே கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதில் நமக்கு அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏருக்கு பார்க்கணும். ஏரு, கேஸு. ஸோ அப்படின்னா நம்ம என்ன பார்க்கணும்னா அதோட பேஜ் நம்பர் நோட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த டேட்டா புக்கில் 34ல் இருக்குது. 34ல் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் கேஸஸ் அட்டு 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து டெம்பரேச்சர் தெரியுதுன்னா இப்போ ட்ரை ஏர் வேல்யூ நார்மலாக வந்து ஒரு 40-50 ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ 40-50 ரேஞ்ச் இருந்துச்சுன்னா இப்போ இந்த டெம்பரேச்சருக்கு என்னென்ன பார்க்கலாம், கரஸ்பாண்டிங் டென்சிட்டி, அப்சல்யூட்டிவ் விஸ்காசிட்டி, கினமேட்டிக் விஸ்காசிட்டி நியூ, தெர்மல் டிஃபிசிவிட்டி ஆல்ஃபா, பிராண்டி நம்பர் PR, ஸ்பெசிஃபிக் ஹீட் CP, தெர்மல் கண்டக்டிவிட்டி K, இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தில் மேக்ஸிமம் நமக்கு எதெல்லாம் யூஸாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த டென்சிட்டி, இந்த ரோ, நியூ, அதே மாதிரி வந்து PR நம்பரு, தெர்மல் கண்டக்டிவிட்டி இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ஃபாவும் CPயும் ரேராக தான் யூஸ் ஆகும். இல்லை நீங்கள் அப்படியே எடுத்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அதுக்கான மார்க் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 2 மார்க்ஸ் அது கிடைக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இந்த வேல்யூஸ்லாம் இதுலேருந்து எடுத்து எழுதிக்கலாம். கிவன் டேட்டாவில் கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் இந்த டெம்பரேச்சரை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இந்த டெம்பரேச்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா மீன் ஃபிலிம் டெம்பரேச்சர்னு சொல்லி எங்கள் ஃபார்முலா பார்த்தோம் பார்த்தீங்களா, TF. ஸோ அந்த வேல்யூ வச்சு தான் நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ரைட்டா, திரும்ப இப்போ அந்த ஃபார்முலாஸ்க்கு போகலாமா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கான்ஸ்டன்ட் வால் டெம்பரேச்சர் நசல் நம்பர் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 0.332 REX PR அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த PR வேல்யூஸ் நம்ம அதுலேருந்து எடுத்து எழுதிருப்போம். இப்போ REக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா UL/μ இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு U வேல்யூ கொடுத்துருக்கான் அப்படின்னா தான் நம்ம இதை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கன்வெக்ஷனில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல் கன்வெக்ஷன், இன்னொன்று ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். நேச்சுரல் கன்வெக்ஷனில் U கொடுக்க மாட்டாங்க. ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷனில் தான் U இருக்கும், வெலாசிட்டி வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ அந்த ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் நம்ம தான் இப்போ பார்த்துட்டு இருக்குது. ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ அந்த வெலாசிட்டி கொடுத்துட்டாங்கன்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரெனால்ட்ஸ் நம்பரே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த வெலாசிட்டி வேல்யூ அதில் இருக்க நியூ வேல்யூலாம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு RE கண்டுபிடிக்கிறோம். பிராண்டி நம்பர் வேல்யூ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து எடுத்து கண்டுபிடிச்சிட்டு நசல்ட் நம்பர் கண்டுபிடிச்சிருவோம். நசல்ட் நம்பர் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா என்னன்னு கேட்டிங்கன்னா நசல்ட் நம்பருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா என்னென்னா அதை நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இங்கே நமக்கு நசல் நம்பருக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா HL/K சொல்லலாம். இது பிளேட்டாக இருந்தால் HL/K போடணும். இதே வந்து சிலிண்டராக இருந்துச்சுன்னா HD/K போடணும். ஸோ இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா H வேல்யூ K வேல்யூ நம்ம அதில் இந்த இடத்துல எழுதிருப்போம். H வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். L வேல்யூவோ D வேல்யூவோ அதில் அவைலபிளாக இருக்கும். நசல் நம்பர் தான் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அப்போ அதுலேருந்து என்ன பண்ணிடலாம்னா H வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதுதான் கண்டுபிடிக்கணும். இது X வச்சு போட்டோம்னா அது லோக்கல்னு சொல்லுவாங்க. ஆவரேஜ்னா அதுக்கு வந்து அதுக்கு தனி ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இது வந்து கான்ஸ்டன்ட் வால் டெம்பரேச்சருக்கு நசல் நம்பருக்கு இந்த ஃபார்முலா. இது வந்து
அதே மாதிரி இப்போ என்னென்ன டைப் ஆஃப் கண்டிஷனோ அந்த டைப் ஆஃப் கண்டிஷனை சைடில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், ஃபார் லிக்விட் மெட்டல்ஸ் ஒன்லின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன் எந்த கண்டிஷன் உங்கள் ப்ராப்ளத்தோட கொஷினுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்கிறத பாருங்கள். உங்கள் ப்ராப்ளத்தில் என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கிறத, என்ன வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கிறத வச்சு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கரஸ்பாண்டிங் நஸ்ஸெல்ட் நம்பர் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுத்துருக்க நம்பர் வச்சு நஸ்ஸெல்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச நஸ்ஸெல்ட் நம்பரை வச்சு ஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கிறது தான் மேக்ஸிமம் ப்ராப்ளமாக வரும். அப்புறம் அந்த ஹெச்சை யூஸ் பண்ணி கியூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ளாட் பிளேட்டுக்கு பார்த்துட்ருக்கோம். இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லேமினா இருக்குது. இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பிளேட்லேயே டர்புலன்ட் ஃப்ளோக்கு. டர்புலன்ட் ஃப்ளோ என்ன இருக்குன்னா, ரெனால்ட்ஸ் நம்பர் கேப் வந்து இந்த இடத்துல தப்பாக இருக்குது. 5 × 10⁵ விட அதிகமாக இருக்கும், 10⁷ விட கம்மியாக இருக்கும். ஸோ அப்படின்னா இந்த வேல்யூஸ், இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பிளேட்டில் இது ஃபுல்லி டர்புலன்ட் ஃப்ரம் லீடிங் எட்ஜ். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாட் பிளேட்டில் டர்புலண்ட்டு கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நஸ்ஸெல்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் அஸ் பர் த வால் டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி ஒரு யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து லேமினார் அண்ட் டர்புலன்ட் கம்பைண்டு, லேமினாரும் இருக்குது டர்புலண்ட்டும் இருக்குது, கம்பைண்டுனா அதுக்கு வந்து இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லேமினார் டர்புலண்ட்டு, லேமினார் லென்த்து லேமினாரோட லென்த்து மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு போட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இதுக்காக கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ ஏவோட வேல்யூ சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேமினார் டர்புலண்ட் கான்ஸ்டன்ட் வால் டெம்பரேச்சர் இதுதான் மேக்ஸிமம் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்துருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கரஸ்பாண்டிங் நஸ்ஸெல்ட் நம்பர் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷன் செட் ஆகுதாங்கிறத பார்த்துக்கலாம். இது வந்து ரெனால்ட்ஸ் கார்பன் அனாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அது 2 மார்க்கில் வந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது பை அனாலஜியில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதே மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனுக்கு இது கொடுத்துருக்காங்க. இது பொறுமையாக ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பிளேட்ஸுக்கு. இப்போ பார்க்குறது சிலிண்டர்ஸ்க்கு. அக்ராஸ் த சிலிண்டர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா தான் இருக்கும். NUD = C × RED. ஸோ இது வரைக்கும் பார்த்தது பிளேட்ஸு. இப்போ பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோவர் சிலிண்டர்ஸு. ஸோ சிலிண்டர்ஸ் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா தான். நஸ்ஸெல்ட் நம்பர் டின்னு ஏன் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நஸ்ஸெல்ட் நம்பர் HL/Kன்னு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக HD/Kன்னு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ரெனால்ட்ஸ் நம்பருக்கும் வந்து பார்த்திங்கன்னா L யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக X யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக D யூஸ் பண்ணணும், டயாமீட்டர் எடுத்துக்கணுங்கிறது தான் அது. இதில் இந்த M வேல்யூ கொடுத்துருக்காங்க, C வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தெரியாது அப்படின்னா இங்கே கீழே ரெஃபர் பண்ண சொல்லி கொடுக்காங்க. ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ இன்பிட்வீன் இந்த ரேஷியோக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா C வேல்யூ இது, M வேல்யூ இதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, C வேல்யூ M வேல்யூவை வந்து இந்த வேல்யூஸில் சப்ஸ்டிட் பண்ணி நஸ்ஸெல்ட் நம்பர் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த நஸ்ஸெல்ட் நம்பர்லேருந்து H வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலைஸ்டு ஈக்குவேஷனு அக்ராஸ் த சிலிண்டரு. இது ஃப்ளோ ஓவர் நான் சர்க்குலர் ஷேப்பாக இருந்துச்சுன்னா, சர்க்குலர் ஷேப் கிடையாது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அக்ராஸ் த சிலிண்டரு, அது ஃப்ளோ ஓவர் சிலிண்டர் பார்த்தோம். இது வந்து அக்ராஸ் த சிலிண்டரு. ஸோ அதுக்கும் இதே மாதிரி ஃபார்முலாஸ் இருக்குது. அதை அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணி வந்தீங்கன்னா அங்கே ஒரு 2-3 ப்ராப்ளம் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பழகிடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணாங்கன்னா இதை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண கற்றுக்குவீங்க. ஸோ இவ்வளோ தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷனுக்கான ஃபார்முலாஸ், அதை யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். ஸோ இப்போ பார்க்கறது என்னங்கன்னா ஃப்ரீ கன்வெக்ஷன். ஸோ ஃப்ரீ கன்வெக்ஷன்னா நமக்கு வெலாசிட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க ப்ராப்ளத்தில், அதுதான் வந்து ஃப்ரீ கன்வெக்ஷனு. ஸோ அதுலேயே சம்டைம்ஸ் வெலாசிட்டி ஃபைண்ட் வெலாசிட்டின்னு கொடுத்துருக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டியே அவங்களே கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷனாக இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் வெலாசிட்டியே கொடுக்காம இருந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து ஃப்ரீ கன்வெக்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இது எப்படி இருக்குங்கன்னா, இப்போ இதுக்கு இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். இதுலேயும் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதே மாதிரி ஃபிலிம் டெம்பரேச்சர் TW + T∞/2க்கு தான் நம்ம எடுப்போம். முன்னாடி பார்த்த மாதிரி அதே வேல்யூஸ். வாட்டராக இருந்தால் அங்கே, ஏராக இருந்துச்சுன்னா இங்கேன்னு சொல்லிட்டு அந்த 2 இடத்துல இருந்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெர்டிக்கல் சர்ஃபேஸ்க்கு கொடுத்துருக்காங்க. வெர்டிக்கல் சர்ஃபேஸு பிளேட் ஆர் சிலிண்டருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெர்டிக்கல் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நஸ்ஸெல்ட் நம்பருக்கு ஒரு ஃபார்முலா கரஸ்பாண்டிங் கண்டிஷனுக்கு இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கண்டிஷனில் வந்து நம்ம நஸ்ஸெல்ட் நம்பர் வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இதுக்கு என்ன தேவை? GR தேவை, PR தேவை. இதில் வந்து நஸ்ஸெல்ட் நம்பருக்கும் சேர்த்து கொடுத்துருக்கு. இந்த இதை எடுத்துக்கோங்க. நஸ்ஸெல்ட் நம்பர் = 0.6 GR PR கொடுத்துருக்கா. அப்போ அதில் GR கண்டுபிடிக்கணும், PR கண்டுபிடிக்கணும். GRனா என்னென்னா இங்கே தனியார் ஃபார்முலா இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது இல்லாமல் அங்கே டைமென்ஷன்லெஸ் நம்பருக்கு போனீங்கன்னா கூட அங்கேயும் இந்த ஃபார்முலா இருக்கும். G β
எக்ஸ் கியூபு டெல்டா டி டிவைட் பை நியூ ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ இதை வந்து இந்த ஜிங்கிறது 9.81 நமக்கு தெரியும். டெல்டிங்கிறது வந்து டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், அதை போட்டுடலாம். இந்த வேல்யூ வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து எடுத்திருப்போம். பீட்டா வேல்யூ மட்டும் தெரியாது. பீட்டாங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 1 டிவைடட் பை டிஎஃப், அதாவது மீன் ஃபிலிம் டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த 1 டிவைட் பை மீன் ஃபிலிம் டெம்பரேச்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கெல்வினில் போடணும். அதனால் 1 டிவைடட் பை டிஎஃப் ப்ளஸ் 273ன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா அது டிகிரியில் வச்சுருப்போம், இது வந்து கெல்வினில் மாற்றிக்கணும். அதனால் பீட்டா வேல்யூ அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இது. ஸோ இது சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், NU வேல்யூ கிடைக்கும். NU வேல்யூ கிடச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கொண்டு போயிட்டு அங்கே ஹச் ஃபார்முலா யூஸ் பண்ணி NU HL/K ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா அதுலேருந்து ஹச் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சேம் தான். டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே ரெனால்ட்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இங்கே நம்ம வந்து GR நம்பர் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, கிராஸ்அப் நம்பர் கண்டுபிடிப்போம். ஸோ இது வந்து வெர்டிக்கல் சர்ஃபேஸ் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளோ வேல்யூஸ் இந்த மாதிரி பெருசாக இருக்கிறது மேக்ஸிமம் கண்ணாப்பினான்னு வராது. இந்த பாருங்க, இதுக்கு வந்து எப்படி லேமினார் ஃப்ளோ டர்புலன்ட் ஃப்ளோ கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. 10⁴ GRPR வேல்யூ 10⁴ 10⁴ இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரேஞ்ச் அவங்களே இண்டிவிஜுவல் ஃபார்முலாஸில் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. ஸோ லேமினார்ஸ்க்கு இது இங்கே டர்புலண்ட்டுக்கு இங்கே எடுத்துக்கிறோம். GRPR வேல்யூ greater than 9 இருந்துச்சுன்னா டர்புலண்ட்டு, அதோட கம்மியாக இருந்துச்சுன்னா லேமினாரு. ஸோ இப்போ இந்த கண்டிஷனுக்கு ஃபார்முலாஸ் எந்த ஃபார்முலாஸ் யூஸ் உங்களுக்கு கண்டிஷன் கிவன் டேட்டாக்கு யூஸாக இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து NU வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதுலேருந்து நம்ம வழக்கம் போல் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் இதில் டிஃப்ரெண்ட்டு. அந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் என்ன, இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா ஹரிசாண்டல் பிளேட்னு வரும். ஸோ இது கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா புரியும். ஹரிசாண்டல் பிளேட்டு அப்பர் சர்ஃபேஸ் ஹீட்டடு ஆர் லோவர் சர்ஃபேஸ் கூல்டு. ஒரு ஹரிசாண்டல் பிளேட் இருக்குன்னா ஒன்று வந்து மேலே இருக்க சர்ஃபேஸை ஹீட் பண்ணணும், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க சர்ஃபேஸை கூல் பண்ணணும். அப்படின்னா இந்த கண்டிஷனு அதில் வந்து GRPR வேல்யூ இந்த ரேஷியோக்குள்ளே இருந்தால் இந்த ஃபார்முலா, இல்லை இந்த ரேஷியோக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலான்னு சொல்லியிருக்குது. இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி அப்புறம் இங்கே அப்பர் சர்ஃபேஸ் ஹீட்டட் லோவர் சர்ஃபேஸ் கூல்டுன்னு சொல்லியிருக்கீங்களா. ஸோ இதை அப்படியே மாற்றி அப்பர் சர்ஃபேஸ் கூல்டு லோவர் சர்ஃபேஸ் ஹீட்டட்னு எடுத்திங்கன்னா இந்த சைடு இங்கே ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஒரே ஃபார்முலா தான். அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி GR வேல்யூ PR வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி எடுத்திங்கன்னா இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரே ப்ராப்ளத்தில் கூட கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ இதே மாதிரி கண்டிஷன்ஸ் தான் இருக்குது. இந்த கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த டாப்பிக்கு முடிஞ்சிடும். ஸோ இது வந்து ஃப்ரீ கன்வெக்ஷனில் இப்போ பார்த்தது நம்ம பிளேட் பார்த்தோமா, அதுலேயே வந்து சிலிண்டர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா வரும். NU = C × GRD PR M. GRDன்னா அங்கே லென்த்து கொடுத்துருந்தாங்கன்னா அதில் வந்து இங்கே டயாமீட்டர் D யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் மேட்ரு. ஸோ இப்போ அந்த இதுனா GRPR வேல்யூ இந்த ரேஷியோவில் இருந்துச்சுன்னா C வேல்யூ M வேல்யூ இதுலேருந்து எடுத்துக்கலாங்கிறதா இதில் இருக்க கண்டிஷன். ஸோ அவ்வளோதான். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் மெட்டல்ஸு ஸ்பியர்ஸாக இருந்துச்சுன்னா ரெக்டாங்கல் கேவிட்டிஸ்லாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க அவைலபிலிட்டிஸ். ஸோ இது தெரிஞ்சினாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து கன்வெக்ஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போட்டுடலாம். கன்வெக்ஷனில் வந்து நமக்கு 2 டைப் ஆஃப் கொஷின் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன், இன்னொன்று வந்து ஃப்ரீ கன்வெக்ஷனு. ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன்னா வெலாசிட்டி கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீ கன்வெக்ஷன்னா வெலாசிட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதில் வந்து வெலாசிட்டி கொடுத்துருந்தா ரெனால்ட்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி கொடுக்கலாட்டி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா GRPR நம்பர் கண்டுபிடிச்சி நசல் நம்பர் கண்டுபிடிச்சி ஹெச் கண்டுபிடிக்கிறது தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த டேட்டாஸ் போதுமானது. ஸோ இதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணி பழகினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் டயத்தில் ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. இதை என்னென்னலாம் இருக்குங்கிறத ஒரு கிளான்ஸ் ஒரு தடவை வாட்ச் மட்டும் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் என்ன கொண்டுட்டு போக போகிறீங்க, அதனால் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து எழுதுறதை நீங்கள் எடுத்து எழுதினாலே உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் மார்க் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ப்ராப்ளத்துக்கு எப்படி HMD டேட்டா புக்கை யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இதுக்கு அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி நிறையா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்ளத்தையும் சரி நிறைய ப்ராப்ளம் சரி கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அதையும் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ப்ராப்ளத்துக்கு எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத டேட்டா புக் யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா எடிஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த எடிஷனில் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் ஹாலில் எந்த எடிஷன் கொடுக்க போகிறாங்கிறத வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கண்டென்ட் பேஜ் போனீங்கன்னா அதில் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தனியாக கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் பேஜ் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்க புக்கே உங்களுக்கு புக்கோட மாடலே உங்களுக்கு அங்கே கொடுத்தாங்கன்னா எக்ஸாமில் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அதில் தான், இல்லாட்டி கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த டயத்தை யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் என்ன கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ப்ராப்ளத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து LMTD மெத்தட் யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று வந்து NTU மெத்தட் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்எம்டிடி மெத்தடுக்கான ஃபார்முலாஸு, இது வந்து என்டி மெத்தடுக்கான ஃபார்முலாஸு. ஸோ இங்கே எல்எம்டிடி மெத்தடில் இங்கே காமனாக QC = UA ΔTLMனு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். யூங்கிறது ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட், ஏங்கிறது ஏரியா, ΔTLMங்கிறது பார்த்தீங்கன்னா லாகரிதமிக் மீன் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த நொட்டேஷன்ஸ்க்கெல்லாம் இங்கே சைட்லேயே விளக்கம் கொடுத்துருக்காங்க. Qங்கிறது ஹீட் எக்ஸ்சேஞ்சு வாட்டில், U வந்து ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஸோ அது தனியாக ஒரு வேல்யூ ரெஃபர் பண்ணுறதுக்கு 156 157 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போனோம்னா அவங்க தனியாக வேல்யூஸோடு கொடுத்துருப்பாங்க. 156 157. ஸோ இதில் தனியாக வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ வாட்டர் இன் ஏரு, ஸோ என்ன வேல்யூ அது என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. என்ன கண்டிஷனு என்ன ரேஞ்சுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுலிங் ரெசிஸ்டன்ஸ்க்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ΔTLM, அதான் லாகரிதமிக் மீன் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு, ஏங்கிறது ஏரியா மீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் T1 கேபிட்டல் T2 அது என்ட்ரி டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிடு, T2ங்கிறது எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிடு, ஸ்மால் T1 ஸ்மால் T2 இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி டெம்பரேச்சர் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிடு, எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிடு. இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ இதில் என்ன ஒரே ஒரு சேஞ்சுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பேரலல் ஃப்ளோ, கவுண்டர் ஃப்ளோ, கிராஸ் ஃப்ளோன்னு நிறைய டைப் இருக்குது, மல்டிபாஸ்ன்னு நிறைய டைப் இருக்குது. ஸோ இப்போ அதில் பேரலல் ஃப்ளோனா ΔTLM, அதாவது லாகரிதமிக் மீன் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்க்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் T1 மைனஸ் ஸ்மால் T1 மைனஸ் ஆஃப் கேபிட்டல் T2 மைனஸ் ஸ்மால் T2 ஹோல் டிவைடட் பை ln ஆஃப் capital T1 minus small t1 divided by capital T2 minus small t2 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்குங்கன்னா பேரலல் ஃப்ளோக்கு. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கவுண்டர் ஃப்ளோ கொடுத்துருப்பாங்க. கவுண்டர் ஃப்ளோக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா லாகரிதமிக் மீன் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் T1 மைனஸ் ஸ்மால் T2 மைனஸ் ஆஃப் கேபிட்டல் T2 மைனஸ் ஸ்மால் T1 டிவைடட் பை ln ஆஃப் கேபிட்டல் T1 மைனஸ் ஸ்மால் T2 டிவைடட் பை கேபிட்டல் T2 மைனஸ் ஸ்மால் T1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன டிஃப்ரென்ஸுன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்லெட் டு இன்லெட் இருக்கும், இங்கே இன்லெட் எக்ஸிட் இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பாஸு ஆர் கிராஸ் ஃப்ளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே FUA ΔTLM ஸ்டார்னு கொடுத்துருங்க. இந்த ΔTLM ஸ்டாருங்கிறது எதுக்கு கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா இந்த ΔTக்கு ஃபார்முலா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதான் இங்கே ΔTLM ஸ்டார், இங்கே ΔTLM ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி பாஸ் ஆர் கிராஸ் ஃப்ளோ வந்தவனாலும் நமக்கு இங்கே கவுண்டர் ஃப்ளோ ஃபார்முலா தான். ஆனால் என்ன ஒரே ஒரு சேஞ்சுன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஃபவுலிங் ஃபேக்டர் F மட்டும் கண்டுபிடிக்கணும். Fங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கரெக்ஷன் ஃபேக்டரு depending on the RP type of exchanger for F, R and P definitions refer chart on pages 159 to 162. இது நீங்கள் உங்கள் புக்கு ஏற்றாப்புல மாறும். இங்கே 159லேருந்து 162 கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க Fக்கு. நம்ம அதை போய் பார்க்கலாம். 159க்கு போகலாம். பேஜ் நம்பர் 159 எடுத்தோம் அப்படிங்கிறீங்கன்னா இங்கே நமக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறையா டைப் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. இது உங்கள் ப்ராப்ளத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா கிராஸ் ஃப்ளோ மல்டி ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து கரெக்ஷன் ஃபேக்டர் பிளாட் ஃபார் சிங்கிள் பாஸ் கிராஸ் ஃப்ளோ எக்ஸ்சேஞ்சர் போத் ஃப்ளூயிட் அன்மிக்ஸ்டுங்கிற ஒரு கண்டிஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு எப்படி F கண்டுபிடிக்கிறதுனா இந்த பாருங்கள் இங்கே P வேல்யூ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸ்மால் T2 மைனஸ் ஸ்மால் T1 டிவைடட் பை கேபிட்டல் T1 மைனஸ் ஸ்மால் T1ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி இது கண்டுபிடிக்கணும். இங்கே R வேல்யூங்கிறது என்னன்னா இந்த வர்ற கிராஸ் லைன்ஸு. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா கேபிட்டல் T1 மைனஸ் கேபிட்டல் T1 மைனஸ் கேபிட்டல் T2 டிவைடட் பை ஸ்மால் T2 மைனஸ் ஸ்மால் T1 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி R கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு வேல்யூ எந்த இடத்துல மீட் ஆகுதோ அங்கேருந்து நீங்கள் கரெக்ஷன் ஃபேக்டரை எடுத்துக்கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் நிறைய டைப்ஸ் இருக்குது ஓகேங்களா. என்ன டைப்புங்கிறது இந்த நீங்கள் கண்டிஷன் உங்களுக்கு ப்ராப்ளத்தில் கொடுக்க கண்டிஷனை இதை படித்து பார்த்தீங்கனாலே இதுவும் ரிலேட் ஆச்சுன்னா அந்த இதுக்கு நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம்னாலே போதுமானதாக இருக்கும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மல்டி பாஸாக கிராஸ் ஃப்ளோவுக்கு உண்டான மெத்தட்ஸ். ஸோ இது தெரிஞ்சினாலே நம்ம என்ன பண்ணலாம்னா LMTD பேஸ்டு ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இந்த தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆஃப் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பார்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாயிலிங் அண்ட் கண்டென்சேஷன் இருக்கும். பாயிலிங் கண்டென்சேஷன் ஈஸி தான், ஃபார்முலாஸ்லாம் அவைலபிளாக இருக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான பார்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க. ஸோ LMTD ஒவ்வொரு NTU மெத்தட்னா வந்து பார்த்திங்கன்னா NTU மெத்தடுக்கு ஈஸியான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா Q = எப்சிலான்
சி மீன் இன்ட்டு கேபிட்டல் T1 மைனஸ் ஸ்மால் t1. இதுதான் NTU மெத்தடில் ஹீட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ NTU மெத்தடு LMTD மெத்தட் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, LMTD மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வரும். இந்த ஏரியா, அந்த ஏரியாவுக்கு வந்து பைடிஎல் இருந்துச்சுன்னா அந்த லெங்க் கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா NTUவில் என்ன கொடுத்துருப்பாங்க கேட்டிங்கன்னா, இன்லெட் டெம்பரேச்சர் 2 இன்லெட், ஹாட் ஃப்ளூயிடோட இன்லெட்டு, கோல்டு ஃப்ளூயிடோட இன்லெட்டு, அது 2 தெரிஞ்சுக்கிட்டு அதோட அவுட்லெட்ஸ்லாம் தெரியாமல் இருக்க கண்டிஷனுக்கு நம்ம NTU யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த மெத்தடு. ஸோ இந்த லெக் யூஸ் இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, NTUனா நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸு. ஸோ அதுக்கு இன்னொரு ஃபார்முலா AU டிவைடட் பை C மீன்ங்கிறது. C மீன் C மேக்ஸுங்கிறது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் முதல்ல. அப்படின்னா இங்கே C மீன் ஈக்குவல் டு ஸ்மாலர் வேல்யூ ஆஃப் MH CH அண்டு MC CC இன் யூனிட் ஆஃப் வாட்டர் பர் கெல்வின். ஸோ இதில் MCங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் த கோல்டு ஃப்ளூயிடு, MHனா மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் த ஹாட் ஃப்ளூயிடு, CHனா ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த கோல்டு ஃப்ளூயிடு, CCனா ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த, ஆக்சுவலாக இது வந்து CHங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த ஹாட் ஃப்ளூயிட்னு இருக்கணும். இது டேட்டா புக்கில் மிஸ்டேக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால் இது ரெண்டையும் அப்படி யூஸ் பண்ணிடுறாங்க. CHங்கிறது ஹாட் ஃப்ளூயிடு, CCங்கிறது கோல்டு ஃப்ளூயிடு, ஜூல் பர் கேஜி கிலோமீட்டரில் சப்ஸ்டிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்னஸ் டிபெண்ட்ஸ் ஆன் C மீன் பை C மேக்ஸ். எஃபெக்டிவ்னஸ் ரெண்டு மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்னஸ்க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஹாட் ஃப்ளூயிடோட C மீன் எப்படி கண்டுபிடிக்குன்னு கேட்டிங்கன்னா, அதான் சொல்லியிருக்கோமே இங்கே ஸ்மாலர் வேல்யூ ஆஃப் MHCH அண்டு MCCC 2 வேல்யூ கண்டுபிடிச்சு அதில் எது கம்மியாக இருக்கோ அதை C மீன் எடுத்துக்கணும். சப்போஸ் ஹாட் ஃப்ளூயிடோட வேல்யூஸ் வந்து C மீனாக இருந்துச்சுன்னா, MHCH வேல்யூ C மீனாக இருந்துச்சுன்னா எஃபெக்டிவ்னஸ்க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதே கோல்டு ஃப்ளூயிடோடது C மீனாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவுட்டர் டெம்பரேச்சர்ஸ் தேவைப்படும். அவுட்டர் டெம்பரேச்சர்ஸ் இல்லாத டயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சார்ட் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த சார்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா 163 to 168ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் புக்கில் எந்த பேஜ் இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. 163 to 168 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 163ல் பேரலல் ஃப்ளோக்கு இருக்குது, இங்கே கவுண்டர் ஃப்ளோக்கு இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஒன் ஷெல் பாஸு, டியூபு, ஸோ அது கண்டிஷன்ஸ் 2 ஷெல்லு 4, 8, 12 டியூப்ஸ் பாஸு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு எப்படி சம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ இப்போ அப்படி கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேரல் ஃப்ளோ கவுண்டர் ஃப்ளோ ஈஸியாக இருக்குன்னா அப்படி கொடுப்பாங்க. ஸோ இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு NTU வேல்யூஸ் இருக்கும், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்னஸ் வேல்யூ இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா C மீன் பை C மேக்ஸ் வேல்யூ இருக்கும். இப்போ நம்ம என்னென்னா C மீன் பை C மேக்ஸ் ரேஷியோட வேல்யூ எடுத்துட்டோம்னா அந்த வேல்யூஸை வச்சு இங்கே NTU வேல்யூ NTU ஃபார்முலா இருக்குது நம்மள்கிட்ட. UA டிவைடட் பை C மீன்கிற ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி NTU கண்டுபிடிக்கலாம். அது ரெண்டையும் கண்டுபிடிச்சோம்னா அதுலேருந்து நம்ம எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு வேல்யூ 2 வேல்யூ தெரிஞ்சுன்னா தெரியாத இன்னொரு வேல்யூயை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். மேக்ஸிமம் எப்பொழுதும் C மீன் பை C மேக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்குவோம். அது கண்டுபிடிச்சாலும் இந்த இடத்துக்கு வர முடியும். அதனால் மேக்ஸிமம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுன்னா அடுத்து தெரியாத இன்னொன்று ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்கிறதா கான்செப்ட். ஸோ இது தெரிஞ்சுன்னா என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ஈஸியாக வந்து NTU மெத்தடில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். NTU மெத்தட்லாம் சால்வ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா LMTD மெத்தட் சால்வ் பண்ணுறதை விட ப்ராப்ளம் ஈஸியாக தான் வரும். ஸோ இது ரெண்டு தான், இந்த 2 மெத்தட்லேயே வந்து என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பாயிலிங் கண்டென்சேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நமக்கு நிறைய டைம் எடுக்கும். அதை விட வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா எஃபெக்டிவ்னஸ்க்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸ்க்கு பேரலல் ஃப்ளோக்கு என்ன எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா, கவுண்டர் ஃப்ளோ, இதெல்லாம் டபுள் பைப்புக்கு நமக்கு டபுள் பைப்புன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இதுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. கவுண்டர் ஃப்ளோவில் C = 1ன்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வேல்யூஸு. ஸோ அது N டிவைடட் பை N+1, என்னங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா NTU தான் அது. ஸோ இந்த மாதிரி கூட வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன் எந்த கண்டிஷன் வந்திருக்கோ அந்த கண்டிஷன் ரிலேட்டடான ப்ராப்ளத்துக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்கான அடிஷ்னல் தான். மேக்ஸிமம் ப்ராப்ளம் இதுக்குள்ளேயே கவர் ஆயிரும். ஸோ ட்விஸ்டடாக கேட்கலாம்னா இது வந்து கேட்கலாம், ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா HMTயில் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ப்ராப்ளம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ அதுக்கு அதோட கண்டினியூஷனாக என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா பாயிலிங் அண்ட் கண்டென்சேஷனை வந்து எப்படி வந்து HMT டேட்டா புக் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அந்த பாயிலிங் அண்ட் கண்டென்சேஷன் பேஜ் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் கண்டென்ட் பேஜில் போய்ட்டு அதை பாயிலிங்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை கண்டென்சேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பேஜுக்கு போனீங்கன்னா இங்கே பேஜ் கொடுத்துருப்பாங்க, அந்த பேஜுக்கு வந்துடலாம் நம்ம ஈஸியாக. ஒவ்வொருத்தரோட டேட்டா புக்கும் சேஞ்சாக இருக்கும் எடிஷன்னால். ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்க எடிஷன் வந்து பார்த்திங்கன்னா 143ல் இருக்குது பாயிலிங்கு.
ஸோ அது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இதில் போடக்கூடிய அப்டேட்லாம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பாயிலிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பாயிலிங் இருக்குது. ஒன்று வந்து நியூக்ளியேட் பாயிலிங், இன்னொன்று ஃபிலிம் பாயிலிங். ஸோ டைப்ஸ் கேட்டாங்கன்னா கூட நீங்கள் இதை வச்சு இது இந்த ஒரு 2 மார்க் எடுத்தது எல்லாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. Q/A = μ1 HFG into G into rho L minus rho V divided by sigma whole power of 0.5 into C1 del T divided by CSF into HFG Prandtl number power n whole power 3.0 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது காமனாக வர்ற Q/A ஃபார்முலா ஹீட் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இதில் இருக்க ஒவ்வொரு நோட்டேஷனும் என்னங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் ஆர் மேக்ஸிமம் ஹீட் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம இதை எடுத்துக்கணும். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமாக ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த தெரிஞ்சுன்னா இதை எடுத்துக்கணும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தட்ஸ்க்கு இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இதிலே வந்து செட் ஆயிரும். இது வந்து ப்ராப்ளம் வந்து இந்த ஒரு ஃபார்முலாவிலேயே நம்ம கண்டுபிடிக்கிறதா இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய ஸ்டெப்ஸ் போகிறதுனால வந்து நமக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ இப்போ இதில் ஒவ்வொன்றும் என்னங்கிறத கண்டுபிடிச்சி எப்படி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா n வந்து 1 ஃபார் வாட்டர், 1.7 ஃபார் அதர் ஃப்ளூயிட்ஸ் கொடுத்துருக்காங்க. μLங்கிறது டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விடு, μVங்கிறது டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் வேப்பரு. எல்லுனா வந்து லிக்விடுக்கு, வீனா வேப்பருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. மியூங்கிறது டைனமிக் விஸ்காசிட்டி தான், அதில் ப்ராப்ளம் கிடையாது. ஹெச்எஃப்ஜி வந்து என்தால்பி ஆஃப் எவாபரேஷன், ரெஃபர் பேஜ் நம்பர் 145 and 148ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து 143ல் இருக்குது. இப்போ 145ல் பார்த்தீங்க அப்படிங்கிறீங்கன்னா 145ல் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன் ஹீட் வேல்யூ இருக்குது, ஹெச் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இது இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா டெம்பரேச்சர் வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் கேட்டிங்கன்னா நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். சிமிலர்லி அதே மாதிரி சிக்மாவுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் வாட்டருக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வாட்டருக்கு ரிலேட்டடான வேல்யூஸு இதுலேருந்து எடுத்துக்கலாம். 45 and 46ன்னு கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் வாட்டர் இல்லாமல் வேறு ஏதாவது ஃப்ளூயிடாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஹெச் வேல்யூ என்னங்கிறதுக்கு இங்கே இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலாம்னா ஹெச் வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதான் வந்து அந்த டேட்டாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா μL, μV பார்த்தாச்சு, HFG பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து G வேல்யூ 9.81 நம்ம ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி தெரியும். ரோ எல், ரோ வி, ரோங்கிறது டென்சிட்டி, எல்லுனா லிக்விடு, வீனா வேப்பருங்கிறது வச்சுக்கலாம். அது மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்கும். இப்படி இல்லாட்டி மியூ வச்சுட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி μ = μ/ρங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா, நான் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, ஹெச்சோட சேர்த்து சிக்மா வேல்யூ காமிச்சேன் பார்த்தீங்களா. ஸோ அதிலே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் லிக்விட் வேல்யூ அது கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டெல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் டெம்பரேச்சர் TW மைனஸ் Tsat ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் அந்த டெல்டி வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா TWங்கிறது சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், CSFனா கான்ஸ்டன்ட்டு. பேஜ் நம்பர் எங்கே பார்க்கணும்னா 144ல் பார்க்கணும். ஸோ இதுதான் CSF. ஸோ இதில் எப்படி கொடுத்துருப்பாங்க கேட்டிங்கன்னா லிக்விடு என்ன லிக்விடாக இருந்து ப்ளஸ் ஹீட்டிங் சர்ஃபேஸ் என்னவாக இருந்தால் கரஸ்பாண்டிங் CSF வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ப்ராப்ளத்தில் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளாக என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டிங்கன்னா பிராஸ் பேன்லேயோ இல்லை காப்பர் பேன்லேயோ வந்து வாட்டரை வந்து ஹீட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகேங்களா. ஹீட்டிங் சர்ஃபேஸ்ன்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல மாட்டாங்க. காப்பர் பேனில் வந்து வாட்டர் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராப்ளத்தில் கரஸ்பாண்டிங் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கரஸ்பாண்டிங் CSF வேல்யூ இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு டெல்டா பார்த்தாச்சு, டெல்டா TW பார்த்தாச்சு, CSF பார்த்தாச்சு. பிராண்ட்லி நம்பர் நம்ம ஃபார் லிக்விடுக்கு எடுத்துக்கோம். ஸோ லிக்விட் வாட்டர்னா வாட்டரோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸில் போய் எடுக்கணும். அப்புறம் Q/Aங்கிறது ஹீட் ஃப்ளக்ஸ். ஸோ இதை கண்டுபிடிக்க தான் அவ்வளோ வேலையும். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் டேட்டாஸ் எடுத்து கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துலாம். இந்த டேட்டாஸ்லாம் மேக்ஸிமம் அவைலபிளாக எதில் இருக்குன்னா டேட்டா புக்லேயே இருக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்க கண்டென்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃபிலிம் பாயிலிங்காக கொடுத்துருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. HCனா என்ன, HCங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஹரிசாண்டல் டியூப் ஒரு ரேடியேஷன் ப்ரிவில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லிக்விட் டெம்பரேச்சர் TLனா, KLனா தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் லிக்விட், தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் வேப்பர் KV. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா CPCனா ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த வேப்பர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில். சிக்மா ஆர்னு கேட்டிங்கன்னா ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டு ரேடியேஷன் இருக்கிறதுனால அது ரேடியேஷன் டேபிளில் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. E ஃபார் எமிசிவிட்டி, H ஃபார் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இன் ஃபிலிம் பாயிலிங்கு,
ஹெச்சி ஃபார் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் டு கன்வெக்ஷனு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் டியூ டு த ரேடியேஷனு. டிடபிள்யூனா வால் டெம்பரேச்சர், டிசாட்னா சேச்சுரேஷன் டெம்பரேச்சரு, டினா டயாமீட்ரு. இந்த சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் வேணும்னா நம்ம ஸ்டீம் டேபிளில் போய் தான் எடுக்கணும். சப்போஸ் 1 ப்ரெஷர்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் தான் வாட்டருக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல நமக்கு இந்த ஹெச் வேல்யூ ஹெச்சி வேல்யூலாம் கேட்டிருந்தாங்கன்னா அதை நம்ம இதுலேருந்து எடுத்து எழுதிக்கலாம். அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் டியூ டு கன்வெக்ஷன் கேட்டிருந்தாங்கன்னா இதான் ஃபார்முலா. அதே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் கேட்டிருந்தாங்கன்னா இதான் ஃபார்முலா. ஸோ இதை வச்சு என்ன கேட்டிங்கன்னா நம்ம ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து ஃப்ளேம் பாயிலிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாயிலிங்கு. பாயிலிங் வந்து பார்க்கறதுக்கு ப்ராப்ளம் ஏதாவது ஒரு 2 ப்ராப்ளம் போட்டு பார்த்தீங்கனாலே அது ஈஸியாக இருந்தால் இருந்துட்டிங்கன்னா ரிப்பீட்டட் தான். இதுலேருந்து இதை கண்டுபிடிக்கிறவங்க அந்த மெத்தட் மட்டும் தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு எப்படிப்பட்ட ப்ராப்ளம் கொடுத்தாங்கனாலும் இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து கொஞ்சம் பேஜ் தள்ளி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்சேஷன் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ கண்டென்சேஷனுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹீட்டு Q ஈக்குவல் டு HA டெல்டி தான். அந்த டெல்டிங்கிறது தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா டிவி மைனஸ் டிஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. வேப்பர் டெம்பரேச்சர் மைனஸ் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வழக்கம் போல் ஃபிலிம் டெம்பரேச்சர் எடுப்போம்ல, அதில் வந்து டிடபிள்யூ மைனஸ் டிஎஸ் போடுவோம். இங்கே டிவி ப்ளஸ் டிஎஸ் போட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதான். ஸோ இதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வெர்டிகல் சர்ஃபேஸு, இன்னொன்று வந்து ஹரிசாண்டல் டியூப்பு, இன்னொன்று பேங்க் ஆஃப் டியூப்ஸு, இன்னொன்று வெர்டிகல் டியூப்ஸு, இன்னொன்று வெர்டிகல் ஷீட் கண்டெய்னிங் ஹரிசாண்டல் டியூப்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கண்டிஷன்ஸு. ஸோ இது எப்படி கன்வெக்ஷன் ப்ராப்ளம் பார்க்குறோமோ ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா டெல் ஹெச்எக்ஸு, எம் டாட்டு, ஹெச்எக்ஸ் வேல்யூ, ஹெச் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிகல் சர்ஃபேஸ்க்கு. ஸோ இப்போ இதில் அந்த நொட்டேஷனுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா டெல் எக்ஸ் பவுண்டரி லேயர் திக்னஸ் அட் எக்ஸுக்கு. அதே மியூஎல் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விடு, கேனா தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த லிக்விடு அட் வாட் பர் மீட்டர் கெல்வின், எக்ஸ்னா டிஸ்டன்ஸ் அலாங் த சர்ஃபேஸ், டிஎஸ்னா சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், டிவினா வேப்பர் டெம்பரேச்சர், ஜினா ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி. அதில் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஹெச்எஃப்ஜி முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன் ஹீட் ஃபார் வேப்பரைசேஷன் வேணும்னா நம்ம 148 பேஜில் எடுத்துக்கலாம். டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க ரோன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஃபார்முலாஸு. ஸோ இந்த நொட்டேஷன்ஸ் வச்சு நம்ம டேட்டாஸை இந்த ஃபார்முலாஸை சப்ஸ்டிட் பண்ணோம்னா இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஆன்சர் தான். இதில் ட்விஸ்ட் பண்ணுறதுக்குலாம் எதுவுமே வேலை கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன அப்படின்னா கிவன் டேட்டா கொடுத்து அதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துகிறது தான். ஸோ அது நம்ம கண்டென்சேஷனாக அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும். கண்டென்சேஷன்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னாலே இதில் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அது இல்லாமல் அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அது வெர்டிகல் சர்ஃபேஸா, ஹரிசாண்டல் டியூபா, பேங்க் ஆஃப் டியூப்ஸா, அந்த மாதிரி அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக அதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதில் தனியாக வந்து பார்த்திங்கன்னா ரெனால்ட்ஸ் நம்பருக்கு இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. 4/ρU/μங்கிற ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கேபிட்டல் என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஹரிசாண்டல் ரோஸு பிளேஸ்டு ஒன் அபவ் த அதர் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த நம்பர் ஆஃப் டியூப்ஸ் ஆன் த ஹரிசாண்டல் ரோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ப்ராப்ளம் ஓரியன்டு. ஸோ உங்கள் ப்ராப்ளத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு ரிலேட்டடான டேட்டாஸை இதுலேருந்து எடுத்து எழுதிக்கலாங்கிறது தான் கான்செப்ட்டு. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கண்டென்சேஷன் கண்டினியூஷன் என்ன கொடுத்துருப்பாங்க கேட்டிங்கன்னா இதே இன்சைடு ஹரிசாண்டல் டியூப் வந்து என்ன வரும், ஹையர் வேப்பர் எலாஸ்டிஸா, இதெல்லாம் ப்ராப்ளத்தில் இருக்கும் கிவன் டேட்டாஸில். அது ஒரு சென்டென்ஸாக இருக்கிறதுனால அதுலேருந்து நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிறது பெட்ரு. சிங்கிள் வெர்டிகல் டியூப்ஸு, பேங்க் ஆஃப் வெர்டிகல் டியூப்ஸ், ஹரிசாண்டல் டியூப்ஸு, அப்புறமேட்டு வெர்டிகல் கண்டென்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் கோரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இதுக்கெலாம்னு பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் அதே மாதிரி வெயிட் ஆஃப் த கண்டென்சேட் நியூட்டன் பர் ஹவருக்கும் அதே மாதிரி நம்பர் ஆஃப் வெர்டிகல் காலம்ஸ்க்கும் லென்த் ஆஃப் டியூப்ஸ்க்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் டியூப்ஸ்க்கும் டயாமீட்டர்ஸ்க்கும் ரிலேஷன்ஸ் தான் இந்த ஃபார்முலாஸு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே இதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எங்கே எடுக்கலாங்கிறது இங்கேயே கொடுத்துருப்பாங்க. இது தெரிஞ்சுனோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா கண்டென்சேஷன் ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டும் வந்து இது மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஸோ அந்த யூசேஜ் ஆஃப் டேட்டா புக் தெரிஞ்சுனாலே நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டென்சேஷன்லையும் பாயிலிங்லையும் ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஆனால் இது டைம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ப்ராப்ளத்தை தரவாக இருந்தீங்கனாலே பெட்டராக இருக்கும். சப்போஸ் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ப்ராப்ளம் எழுத முடியாத பட்சத்தில் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு இதில் 2 ப்ராப்ளம் அதில் 2 ப்ராப்ளம் கண்டென்சேஷனில் 2 ப்ராப்ளமும் பாயிலிங் 2 ப்ராப்ளம் போட்டு பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து என்ன பண்ணலாங்கிறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அதுதான் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிவா சேனல்.